அவ்வளோதான் போங்க, இந்தியாவை முடிச்சு விட்டாங்க இங்கிலாந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடினா அடி வலுன்னு வெளுத்துட்டாங்க. இந்த ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒரே ஒருத்தர் தான்ப்பா இல்லை, அந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு 387 ரன் வெறும் 3 விக்கெட் தான் போயிருக்கு. அதுலேயுமே 2 ஹாஃப் செஞ்சுரி 1 செஞ்சுரி. போன செகண்ட் ஒன் டேல பும்ராட்ட ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்ல திணறி கோல்டன் டக் அவுட் ஆகிட்டு போனவர் இன்னைக்கு பும்ரா இல்லைன்னு சொன்னவனே அடி பிரிச்சு மேஞ்சு 141 ரன் அடிச்சு செஞ்சுரி போட்டாப்ல. அவர் கூட வந்து பெத்தல் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து சரியா அடிக்கல, ஆனா இதை நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு 91 ரன். அடுத்து வந்து ஜோ ரூட் சொல்லவே வேண்டாம், ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச்லயே வந்து எப்படி செகண்ட் ஓடிஐல வின் பண்றதுக்கு 99 ரன் தன்னோட ஒரு ரன்னை தியாகம் பண்ணி 100 அடிக்காம வின் பண்ணது காரணமா இருந்தாரோ, அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் 74 ரன் ஃபர்ஸ்ட் ஓடிஐலயும் வந்து நாட் அவுட் ஆகாம தான் இருந்திருக்காரு. இப்படி இந்தியாவை வச்சு செய்யும் செஞ்சிருக்காரு. ஹாரி ப்ரூக் தான் ஒரு 14 ரன்ல அவுட். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் வந்து 13 பால்ல 41 ரன். எப்பா சாமி, என்ன வெறி உண்டி வேங்க மாதிரி வந்து T20 மாதிரி வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. இதனால இந்தியா திணறு நினைச்சு இவங்கள எப்படா அவுட் ஆகுறது அப்படின்ட்டு. இதுல பிரசித் கிருஷ்ணா மட்டும்தான் வந்து 2 விக்கெட் எடுத்தாப்ல. மற்ற போட்ட பவுலர்ஸ் எல்லாருமே வந்து 60 ரன்னுக்கு மேல 10 ஓவர் போட்டு 60 ரன்னுக்கு மேல கொடுத்துட்டாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய மைனஸ் பும்ரா இல்லாது அப்படின்ட்டு தெளிவா வந்து இந்தியா காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா எங்க கோட்டை விட்டுது? ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாது உண்மையிலே இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.